தற்குறிகள் வெற்றி கழகத்திலிருந்து எஸ்ஐஆர் எதிர்த்து ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா பூரா அப்பையில எஃப்ஐஆர் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியான சூழல் தாவேக்காவில் நிலவிக்கிட்டு இருக்குது. இப்போ பூரா விர்ச்சுவல் அபியூசர்களும் ஒருவர் பின் ஒருவராக என்ன எல்லாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள்டா. சும்மா சும்மா கிடையாது, மூன்றாம் கட்ட தலைவர்கள். அந்த மூன்றாம் கட்ட தலைவர்களோட ரெண்டாம் கட்ட அறிவு இருக்குல்ல, அந்த ரெண்டாம் கட்ட அறிவு அது நாலாம் தரமா இருக்குது. அப்படிங்கிறத ஒரு ஆதாரபூர்வமாக டாக்குமெண்டட் வெல் டாக்குமெண்டட் ப்ரூஃப்ஸோட இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வரிசையில முதல் இடத்தை பிடித்து முதல் எஃப்ஐஆரை பெற்றிருப்பவர், அதாவது மூன்றாம் கட்ட தலைவரின் முதல் எஃப்ஐஆர் இதோ உங்களுக்காக. சரி, ஏன் கார்த்திக் அரெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா கார்த்திக் வைஷ்ணவிக்கு கொலை மிரட்டல் விடுறாரு பப்ளிக்கா. நிஜமாலுமே நான் கொலை மிரட்டல் அப்படின்னு ஒண்ணு பண்ணேனா? இந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க. சில பெண்களை பாக்குறப்போ கையெடுத்து கும்பணும்னு தோணும். சில பெண்களை பாக்குறப்போ அவங்க கூட பழகணும்னு தோணும். ஏன் சில பெண்களை பாக்குறப்போ காதலிச்சு அவங்களோட வாழணும்னு கூட தோணும். ஆனா சில பெண்களை பாக்குறப்போ கழுத்தை நெரிச்சு கொன்னு வெட்டி கண்டந்தண்டமா தூக்கி எரியணும்னு தோணும். என்ன என்ன அருமையா அருமையா பேசுனாரியா. அதாவது சில பேரை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தோணும், சில பேரை பார்த்தா இவங்களை காதலிக்கணும்னு தோணும், சில பேரை பார்த்தா வாழணும்டா இந்த பிள்ளையாடா வாழணும் அப்படின்னு தோணும், சில பேரை பார்த்தா வெட்டணும்னு தோணும். இந்த கருத்துலாம் உனக்கு எங்க இருந்து வருது? சிவகாசி படத்துல இருந்து. சிவகாசி ஆமா, அவன் தானே சொன்னான். சரி, அவன் வேண்டானோ அந்த மாதிரி கருத்துலாம் சொல்லும் போது அவன் இவன் புண்ணாக்கு நெய் எப்படி, அதாவது தீப்பந்த எழுத்து திண்டாமை கொடுத்து அதுல இருந்து நீங்க கருத்து எடுக்கும்போது இந்த கருத்து உங்களுக்கு இதுல இருந்து வந்திருக்குதோ வரும்ல, அந்த கருத்து உங்களுக்கு அதுல இருந்து வந்ததுன்னா இந்த கருத்து உங்களுக்கு இதுல இருந்து வந்திருக்குது அப்படின்னு நாங்க எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று தகவல் சொல்லப்படுகிறது, உறுதி செய்யப்படுகிறது. உறுதியே செஞ்சாச்சு. இது என்ன பிரா போட்டு சுத்திக்கிட்டு இருக்க? இதுக்கு பேர் எங்க ஊர்ல ஜட்டி அப்படின்னு. 1000 தான் இருந்தாலும் ஆம்பளை, போலீஸாவே இருந்தாலும் நீ பொம்பளை அப்படிங்கிற இந்த மாதிரியான வசனங்கள், பெண்மையை போற்றும் வசனங்கள். சேலை கட்டிட்டு வந்தாருன்னா கும்பிடணும் போல தோணும் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறவங்க இப்ப நேற்று நடந்து பார்த்தீங்களா, கோயவேல இருந்து ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை, அதை நிகழ்த்திய அந்த கொடூரன்களாகத்தான் இவங்க போய் நிப்பாங்க. சொல்ல முடியாது, போலீஸ்காரங்களுக்கு சொல்லி கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கணும். அவங்க விஜய் ஃபேனாருக்கு கூட வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இனிமே ஒரு போலீஸ் ஒரு திருட்டையோ இந்த மாதிரியான கேவல கட்டத்தனத்தையோ விசாரிக்கும் பொழுது அவன் விஜய் ரசிகனா அப்படின்னு கூடுதலாக எஃப்ஐஆர்ல அதையும் சேர்த்து எழுதுனவங்களுக்கு இருக்கு, கொண்டு வந்து விட்டுறாங்க. ஆமா, இவன் சார் யாரு தெரியுமில்ல, இது யாருன்னு தெரியல, மொஹரட்டைய பாருங்க. பார்க்கும்போது இவரு சொல்றல பரிதாபங்கள் அப்புறம் ஒருத்தர் பார்க்கும்போது அடிக்கணும்னு தோணும், அந்த மாதிரி மூஞ்ச பார்த்தாலே திட்டணும்னு தோணும். அப்பெல்லாம் செய்யக்கூடாது. இல்ல அவன் ஸ்டைலே சொல்லணும்னா, சில பேரை பார்த்தா நமக்கு இவர் பேச கேட்கணும்னு தோணும், சில பேரை பார்த்தா இவெல்லாம் ஏன் பேச நம்ம இப்படி பேசுறோம்ல, ஆனா அவனுக்கு தனி உலகத்துல வந்துட்டு இருப்பானுங்க. நான் என்ன www.taniulagam.com இல்ல நான் இப்ப என்ன பேச்சுன்னு என்ன அரெஸ்ட் பண்றாங்க. நான் எதுவும் தப்பா பேசலையே. அட தற்கூரியே எந்த லெவல்ல இருக்கிறானுங்கன்னா, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்பு, சட்டத்துக்கு எதிரானது, இது அன்பார்லிமெண்ட் கூட தெரியாமலே மனித தன்மைக்கு எதிரானதுன்னு அவங்களுக்கு தெரியல. தெரியும்ல, நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன், என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க? யாரும் தெரியும்ல, இந்த ரித்தன்யான்னு ஒரு பெண் இறந்து போனாங்க இல்லையா, எது இந்த வரதட்சணை கொடுமையினால அவங்க அப்பாட்ட போய், சார் கையை கொடுங்க சார், நல்ல குடும்பத்து பொண்ணுங்கன்னா இப்படிதான் சார் சாகணும், நல்ல பிள்ளைய வளர்த்துறீங்க அப்படின்னு சொன்ன புறம்போக்கு தான் இந்த புறம்போக்கு. இவனோட வேலையே என்னன்னா, எப்படியாவது இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள போகணும்னு குட்டிக்காரன் நடிச்சிட்டு தெரிஞ்சான். ஆனா இவனை விட தேர்ந்த கோமாளிகளை நீங்க செலக்ட் பண்ணிட்டனால இப்ப என்னடா பண்றது அப்படின்னு உள்ள இருக்காங்க. ஆமா, மண்ணவாரி தூத்திக்கிட்டு இருக்கான் வெளியில இருந்து. எப்படியாவது திரும்பி அந்த இழந்த இடத்த மீட்கணும் போதுதான் தன்னுடைய 6வது அறிவுல இருந்து இந்த மாதிரியான 7.5 கருத்துக்கள். பிக் பாஸுக்கு போகணும்னா இப்ப உள்ள போயிட்டான், அது ஒரு பிக் பாஸ் தான். ஜெயிலு பிக் பாஸ் தான், ஸ்மால் பாக்ஸ் இல்ல இது ஒரு பிக் பாஸ் தான். உள்ள போங்க, ஜெயிலர் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. இவனுக்கு தான் பேசுனது ஒரு கேவலமான, அதான் நான் சொல்றேன். இது நம்மள கோச்சுக்குவாங்க இவங்க எதுக்கு இப்ப நான் பேசுறதுக்கு உள்ள தூக்கி வைக்கிறாங்க, நான் பேசுறது என்ன தப்பு இருக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஃபெலோஸ் தான் அவன், அதனாலதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா போலீஸ் அரெஸ்ட் ஆகும்போது அவனா சிரிப்பாடா. இப்ப இந்த மாதிரியான அசாத்திய அறிவுல எங்க இருந்து வருது அப்படின்னா, சேர்ந்திருக்க இடம் அப்படி, ஏன்னா தலைவன் அப்படி. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு 2ஆம் கட்ட தனமா இருக்கானுங்கல்ல,
அதுல ஒரு சாம்பிள் பாக்குறீங்களா? என்னது? இப்ப பாருங்க. கரூர்ல ஒரு இடம் கொடுக்குறீங்க, உங்களை நம்பி நாங்க எப்படிங்க கரூருக்கு வர முடியும்? என்ன பாதுகாப்பு நீங்க கொடுப்பீங்க? எங்களோட தலைவரினுடைய பாதுகாப்பு வந்து நீங்க வந்து பெரிய அக்கறை கொண்டவங்க. இன்டர்னலா நாங்க எவ்வளவு ஆய்வு பண்ணுவோம் தெரியுமா? பகல் இரவா தூக்கத்தை தொலைச்சிட்டு எவ்வளவு பெரிய டீம் வேலை செஞ்சுக்கிட்டு தெரியுமா? என்ன 2 லாலிபப்பு, இங்க ஒரு நீ சும்பிக்க, இங்க ஒரு நீ சும்பிக்கண்ணா. சரியான பைத்தியக்கார குக்கர்களா இருக்கானுங்க. ஏன் அப்படி இருக்காங்க? பேசி வச்சுட்டு பேச மாட்டீங்களா ஒரு கொள்கைய? இவன் என்னடா பெரிய அப்படி இப்படி அப்படிங்கிறான். இவன் என்னடா நாங்க பெரிய சிபிஐ FBI நாங்க பெரிய உளவுத்துறை எல்லாம். என்னங்கடா நீங்க சொல்ற இடத்துல நம்பி நாங்க எப்படிங்க வர்றது? என்னங்க பாதுகாப்பு? அப்படி இல்ல, அவன் என்ன கேக்குறான், எங்க தலைவருக்கு ஏன்டா பாதுகாப்பு, நாங்களே பாதுகாப்பு. விஜய் என்ன, அதாவது விஜய்க்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷோ போடுவாங்கல்ல, அந்த மாதிரியே டீல் பண்ணுவோம் பொழுதானிக்கும். அந்த மாதிரி பரபரப்புல வச்சு கூட்டத்து நடுவில் வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க டீல் பண்ணுங்கடா. அப்படி காவல்துறை நாங்க யார் தெரியுமா? நாங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய வேலை பார்ப்போம் தெரியுமா? உங்களை பத்தி தெரியாது. நீங்க பனையூர்ல இருந்து பக்கத்து தெருவுக்கு BMW போறோம். நீங்க எவ்வளவு பெரிய அபியூசஸ் தெரியும் ராஜா. எல்லா கதையும் தெரியும். இல்ல ஒண்ணுமே இந்த நாட்டுல ஒண்ணுமே செய்யாம, ஒரு மக்களுக்காக ஒன்னுத்தையும் கிள்ளி போடாம, ஒரு மயிரும் புடுங்காம ஓய்பிரிவு பாதுகாப்பு வச்சிருக்கோம் ஆளு இல்லையா? நல்ல கண்ணுக்கு ஓய்பிரிவு இருக்குதா? திருமாவளவனுக்கு ஓய்பிரிவு இருக்குதா? நான் கேட்கிறேன். அவங்கள விட நீங்க வெட்டி கழட்டி முடிச்சிட்டீங்களா? இங்க உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, உனக்கு ஓய்பிரிவு தேவையா? இப்ப நான் சொன்ன ஆட்களுக்கு ஓய்பிரிவு தேவையா? உனக்கே வந்து கொஞ்சம் கூசும்ல, கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் எப்படியா நீ ஏத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. நீ உண்மையிலே சரியான ஆளா இருந்தா நீ நல்ல கண்ணுக்கு வந்து ஓய்பிரிவு கொடுங்க, திருமாவளவன் அண்ணனுக்கு ஓய்பிரிவு கொடுங்க, குளத்தூர் மணியனுக்கு கொடுங்க. நீ சாதியை பேசுவ, அவர் சாதி மறுப்பு திருமணத்தை பண்ணி வைக்கிறவரு. உனக்கு தேவையா அவருக்கு தேவையா? என்ன விளையாட்டான்னு கேக்குறேன். தலைவரை பார்க்க வரவனாவது வந்து தென்னை மரத்திலேயே நின்று எழுதி திட்டுவானா? சொல்லுங்க. வந்து தலைவர் வரும்போது அவருக்கு அதாவது தெரியாம கேக்குறேன். நல்ல கண்ணு தோழர் வீட்டுக்குள்ள கூரை பிச்சுக்கிட்டு எவனாவது உள்ள போவானா? இல்ல இதே மாதிரி அக்ரெசிவான அந்த ஃபாலோயர்ஸ் வந்து திருமாவளவனுக்கு உண்டு. பயங்கர அக்ரெஷனா இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் அவரு அந்த இடத்திலேயே கண்ட்ரோல் பண்ணுவாரு. நீ இறங்கினாதான் நான் பேசுவேன், இறங்கு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, போலீஸ்காரன்ட்ட தேவையில்லாம ஒம்பு வளர்க்க கூடாது, சட்ட ஒழுங்கோட. ஏண்டா இல்ல திருச்சியில அந்த ஒரு மாநாடு போட்டாங்கல்ல, 15 லட்சம் பேர். நான் வந்து கூட்டத்தை முடிக்கிறேன் எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லி 12 மணிக்கு சொல்றாங்க. ஒருத்தர் கூட கலையல. 15 லட்சம் பேர் எக்ஸ்ட்ராவா வெளியில 5 லட்சம் பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. மொத்தம் 20 லட்சம் பேர் இந்த திருச்சி சிட்டிக்குள்ள வந்து வெளில போயிருக்காங்க. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததா? 15 லட்சம் 30,000 பேருக்கு வந்து இவ்வளவு பெரிய கலவரத்தை வந்து நீ கலவரத்தை உண்டு பண்ணி வச்சிருக்க. 20 லட்சத்தை வந்து அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி வெளில அனுப்பிச்சிருக்காரு. ஏன் தெரியுமில்ல? கருப்பள்ளி பண்ற ஒரு சொன்னாரு, இது வந்து கட்டுப்பாடு இல்லாத கூட்டம், இது கட்டுப்பாடோடு இருக்கிற கூட்டம், அது கட்டுக்கெடுங்காத கூட்டம் கிடையாது, அது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம். காட்டு மிராண்டி கூட்டம் கல்ட்டு காட்டு மிராண்டி அவ்வளவுதான். அதாவது என்னது கொரோனா பீஸ்லாம் கொரோனாவில் பாஸ் பண்ணவங்க, கொரோனா பேட்ச். அதாவது காலேஜ் போனா ஒரு 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 லைஃப் கிடைக்கும்ல, ஒரு ஒரு புரிதல் கிடைக்கும்ல. இவங்க காலேஜே போகாதனால இந்த 2-3 வருஷத்துல வெளில வந்த காலேஜும் போல ஒன்றும் பண்ணல, படிக்காமலே பாஸ் பண்ணி விட்டாங்களே அந்த குரூப் விடுங்க. அதனால இவங்களுக்கு வந்து இந்த நடைமுறை வாழ்க்கை, இந்த வளர வேண்டிய வயசுல வந்து அந்த உலகமான புரிதல் இருக்குல்ல, அது கிடைக்காமலே வந்துட்டதுனால இந்த காட்டு மாநாட்டு கூட்டத்தை நம்ம சமாளிக்க வேண்டி இருக்குது. வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்படியா? இந்த 2க்கும் 3க்கும் நடுவுல சிலர்கள்லாம் இருக்கிறாங்க, டிபேட்டுக்கெல்லாம் வந்து பயங்கரமா சொல்றாங்க. அவனுக்கு அதுக்கு மேல தனியார் சினை கரூர்ல ஒரு சத்திரம், ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்க. நான் பேசி வர வைக்கிறேன். அவங்களால பண்ண முடியுமா? எங்க விஜய் ஐயாயிரம் ரூபாய் சொல்லுங்க, நாளைக்கே சொல்றேன். நாளை 24 மணி நேரம் நீங்க இப்ப கிளம்பி வர சொல்லுங்க, நான் சொந்த மண்டபத்தை தர்றேன். முடிச்சிருவோம். என்ன தேதி சொல்லுங்க. காமேஸ்வர் போன் இருக்காப்ல. இல்ல அதாவது இவனுங்கெல்லாம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறானுங்க, அவங்க எல்லாம் யாரு, முன்னாடி உட்கார்ந்துருக்கிறது யாரு, உன் சைட்ல உட்கார்ந்துருக்கிறது யாருக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் எதையாவது பேசுறதா? அதெல்லாம் விடுங்க, நீங்க இவ்வளவு தூரம் அரசியல் பேசாதீங்க. அரசியல் இல்ல, அனுபவம் என்ன அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், அறிஞர் உங்களை கலாய்க்கிறாரு, உங்களுக்கு தெரியுதா? அது அதனால கலாய்க்கிறானுங்க, உங்களுக்கு புரியுதா? ஹோஸ்ட் உன்னை கலாய்க்கிறாரியா? உனக்கு எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஹரிஹரனோட இன்டர்வியூல நமக்கு நிறைய விமர்சனம் இருக்குது, நம்ம பேசியிருக்கிறோம், அதெல்லாம் வேற. ஆனா அந்த ஆள் ரொம்ப சாதுவா வந்து இருக்கிறார் இல்லையா, அமைதியா அவனை சேதுவா மாத்தி விடுங்க. ஆனா அந்த ஆள் ஒருத்தர் புள்ளி பண்றாங்கிறத என்ன நான் இப்பதான் முதல்ல பாக்குறேன்.
அறிவு உன்னை கலாய்க்கிறாம உனக்கு புரியலையா? அதாவது இந்த அக்னீஸ்வரன் தான் சொல்லுவாப்ல, ஐ எம் சாரி சார், நான் என்ன பண்றது இப்ப, நீங்க கேள்வி கேட்கறது ஈஸி, இந்த மாதிரி கேள்வி கேட்கறது ஈஸிங்க, எனக்கு பதில் தெரியாது. இந்த மாதிரி நண்பர் நீங்க வந்து ஈஸியா கேள்வி கேட்டுக்கிறீர்கள், அதை வந்து நான் சொல்வது கடினம் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சத்தமா அப்பாலஜி கேட்பாப்ல, சத்தமா வெளிப்படைய உள்படையா வச்சு ஒரு மன்னிப்பு கேட்பாப்ல. அந்த மாதிரி அக்னீஸ்வரனோட இன்ஸ்பிரேஷனா வந்து நின்றுக்கிட்டு மண்டபம் இருக்கா தெரியுமா உங்களுக்கு, மண்டபம் கொடுங்க. இல்ல இவரு பெரிய இல்ல எல்லாம் செந்தில் வீடியோ பார்த்துட்டு அவரு மாதிரியே ட்ரை பண்ணலான்னு பண்றாங்க போல இருக்கு. பாயிண்ட் தெரியும் பேசுறாரு, இதுல பெரிய வெண்ண மண்டபத்தை மட்டும் நீங்க புடிச்சு கொடுங்க, நான் விஜயை கூட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை எல்லாரும் மறந்துட்டாங்க. அத நக்கீரன் கோபாலன் தான் சொன்னாரு, உண்மையிலே கரூர்ல உங்களுக்கு மண்டபம் கிடைச்சிருக்குது, மண்டபம் கிடைச்சது, இவங்க கேட்ட டேட்டுக்கு இல்லாதனால அந்த மண்டபத்தை ஒமிட் பண்ணிட்டாங்களாம். அவர் மண்டபம் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க சார் இருக்காங்களா, சார் இந்த எஸ்ஐஆர் இருக்காங்களா, இந்த எஸ்ஐஆர் போய் கேட்கிற டேட்ல இவங்க நாய்க்குட்டி கொஞ்சாத நாள்ல வந்துதான், கொஞ்ச நாள்ல கிடைச்சிருச்சு, இவங்க கொஞ்சாத நாள்ல வந்து மண்டபம் இல்ல, அதனால நாங்க வர முடியாது. ஏன் அந்த டேட்ல போறது, இல்ல வேற ஒரு டேட்டு கேக்குறது, எந்த அளவுக்கு அப்ப மண்டபம் கிடைச்சு இவனுக்கு வந்து அவாய்ட் பண்ணிருக்கானுங்க அர்த்தம். ஆமா, அத இவன் அருண்ராஜா சொன்னாப்லையே, எங்களுக்கு வந்து நான் போலீஸ் பெர்மிஷன் வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவங்க கேட்டுறாங்க நீங்க 2 மணி நேரம் பெர்மிஷன்னா நீங்க வந்து 2 மணி நேரம் கேளுங்க, கூட ஒரு 1 மணி நேரமா 3 மணி நேரமா கொடுக்குறோம். கரூர் இல்லைன்னா திருச்சியில சந்திப்பா, இல்ல கரூர்ல நாமக்கல்ல சந்திச்சுக்குப்பா. போலீஸ் கரூர்ல சந்திப்பதற்கே எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்து எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, ஐயா உங்களுக்கு 2 மணி நேரம் வேணும்னா நீங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கேளுங்க, கூட 1 மணி நேரம் நாங்க வந்து உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு 4 மணி நேரம்னா 5 மணி நேரமா நீங்க நடத்தீங்க அப்படிங்கிற ஃபார்மெட்ல தான் சொல்லியிருக்கிறாங்க. இது அருண்ராஜே ஒத்துக்கிறாப்புல. ஆனா அதையும் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி மண்டபம் அவைலபிளா இருக்கிற டேட்ல அவரு அவைலபிளா இல்லை, ஏன்னா நாய்க்குட்டியை கொஞ்சம் போகணும், கோவாக்கு ட்ரிப் அடிக்கணும், நிறைய வேலை இருக்குது. இன்னொரு சில்லற வேலையை பார்த்தானுங்க இங்கே மஹாப்ஸ் சொன்னானுங்கள, மஹாப்ஸ்ல ஆக்சுவலா வந்து அவங்க மஹாப்ஸ் அப்படின்னா மகாபலிபுரம் அங்க வந்து போறதெல்லாம் பத்தியா, கோவா மகாபலிபுரம் ஏற்காடு ஊட்டி, ஏடா இதெல்லாம் சந்திக்கிற இடமாடா, அதெல்லாம் நான் கேட்கிறேன். அங்கெல்லாம் என்ன மாதிரி சந்திப்புகள் நீங்க என்ன மாதிரி சந்திப்பு கூப்பிடுறேன். அங்கேயுமே வந்து என்ன நீங்க திட்டம்னா, அன்னைக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் முதல்வர் கலந்து கொள்கிற ஒரு திமுகவுடைய ஃபங்க்ஷன் அதே வென்யூல நடக்க இருக்குது. அதனால நம்ம பேச்சுவாக்கில் கேட்டு பார்ப்போம். ஏன்னா புரோட்டோகால் முதல் நாள்ல இருந்து அந்த இடத்த வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க, புரோட்டோகால் எல்லாத்துக்கும் கரெக்டாக நடக்கிறாங்கிறத பார்ப்பாங்க. அப்போ நம்ம நீங்கள் பேச்சுவாக்கில் கேட்போம், அவங்க புரோட்டோகால்னு சொல்லி மறுத்துருவாங்க. இதையே வச்சு இன்னொரு 1 வாரத்துக்கு அரசியல் பண்ணி நிறுத்திடலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனா காவல்துறை கேட்டோன்னு சரி எடுத்துக்க போன்னு கொடுத்துட்டாங்க. என்ன பண்றேன்னு தெரியாது, அவர் என்ன செய்யறாரு அப்படியே நான் செய்யணும், இதான் எனக்கு ஆசை. அவ்வளவுதான், அது செஞ்சோம்னா நம்மளும் முதல்வர் லெவலுக்கு வந்துடும். அப்படிலாம் வர முடியாது ராஜா, வர முடியாது. நீ ஹோட்டல்ல வேணுமோ தங்கலாம், சட்டசபைக்கெல்லாம் அப்படி போக முடியாது, விட மாட்டாங்க. ஜெயிச்சுதான் போக முடியும். 5 வருஷமா ஒருத்தன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அடுத்தது ஏதாவது ஒரு மாதிரி பஞ்சாயத்து வரும்போது சட்டசபையில வந்து போய் ஒரு மீட்டிங் போடுவார்ல ஸ்டாலின், எனக்கு கேட்பான், எனக்கு சட்டசபையில கொடுங்க. ஏங்க இங்க மகாபலிபுரத்துல அதே ஹோட்டல்ல கொடுத்தீங்களேங்க, அதே மாதிரி சட்டசபையில எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் தான். அதுக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு உட்காந்து இந்த கிறுக்கு குக்கர்லாம் பேசக்கூடிய ஆட்கள் தான். எங்களுக்கு ஏங்க தெரியல, பயம் உங்களுக்கு. ஏன்னா சட்டசபையில எங்களுக்கு ஒரு மீட்டிங் தருவீங்களா, பயம் இல்ல. தனி அரசு கேட்கறாரு, ஏன் மண்டபத்தை கொடுக்குறேன் வாங்குறாரு, இப்ப இதுக்கு பதில் சொல்லு, இப்ப இதுக்கு பதில் சொல்லு. மண்டபம் அவர் தரங்கிறாரு, என் மண்டபம் இருக்கு. ஆனா விஜய் அதிகாரப்பூர்வமா என்கிட்ட கேட்க சொல்லு, அவர் அதிகாரம். நீ யார் முதல்ல, நீ தாய் இல்ல, அவன் தாவேக்காரனே கிடையாது, அவன் தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு ஒரு கட்சி. அப்படியா? ஆமா, அவ்வளவுதான். அது உள்ளேவா? அதுலயும் வந்து சில ஐயோ வெளில இருந்துட்டு ஜெயிக்கிறானா, விஜய் ஜெயிக்கிறானா தோக்குறானா பாப்பான், ஜெயிச்சானா கட்சியை கழிச்சுட்டு அங்க சேர்றது, அந்த குரூப் இது. ஏன் தெரியுமா, அவன் பாப்பான், அதனால நல்லா பாப்பான். அப்படியா? ஆமா, அவன் ஜெயிக்கிறானா தோக்குறானா பாப்பான், பார்த்துட்டு அப்புறம் பார்த்துட்டு வேற ஏதாவது பார்ப்பான், அதனாலதான் பார்ப்பான். புரியுதா உங்களுக்கு? அதனால நல்லா பார்ப்பான். அதனாலதான் இவன் வந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப புரியுதா எங்க இருந்து இவங்க எங்க லிங்க் அடிக்கிறானுங்க அப்படின்னு. இப்ப தனியரசு கேட்டாப்புல இல்ல, நீ உண்மையிலுமே ஏதாவது சொல்லி இருக்கணுமா இல்லையா, இல்ல கொடுங்க 12ஆம் தேதிக்கு கொடுங்க, உங்க மண்டபத்திலேயே வந்து எங்க தலைவரை கூட்டு வரும்னு சொல்லியிருக்கலாம்ல. பம்புறாங்க. ஏன் தெரியுமா, நீங்க கட்சியே இப்படி ரெட்டனாக்கு தான், ரெட்டனாக்கு.
அவனுக்கு பேசவே மாட்டாங்க, நீ என்ன ரெட்டனாக்கு ஒத்தனாக்குன்னு இருக்கிற. ரெட்டனாக்கு பாக்குறீங்களா எப்படி இப்ப பாருங்க. ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். முதல்வர் வேட்பாளராக விஜயை முன்மொழிந்து தாவைக்கவின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவன் ரெட்டனாக்குல ஒத்தனாக்குல வளர நாக்குடா அவன். அது உண்மை. சரியா தமிழ் பேசியே முதல்ல பிராக்டிஸ் பண்ணி அனுப்புங்கடா. தமிழ் பேசி அனுப்புங்கடா. எனக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும். ஆனா நானே ஒருத்தரை பார்த்து கலாய்க்கிறேன்னா அது இவன் தான். சரியா, நல்ல டங் கிளீனரா போல வாங்கி கொடுக்கடா. ஊருக்கு லாட்ரி அடிக்கிறீல்ல, வெஸ்ட் பெங்கால்ல புதுசா லாட்ரி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கல, அவ்வளவு காசு வாங்கி என்ன பண்ண போற? ஒரு டங் கிளீனர் வாங்கி கிளீன் பண்றா. என்னன்னு சொல்லிட்டு விசிகால சேர்ந்தான். விசிகால சேர்ந்துட்டு என்ன சொன்னான்? நான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் என்னுடைய அரசியலுடைய துணை முதல்வராக்குவது, அதுக்கு முன்னாடி ஆட்சியும் அதிகாரமும் அதெல்லாம் கிடையாது. தன்னுடைய தலையாய கடமை, தன்னுடைய கொள்கை, அரசியல் கொள்கை என்னன்னா ஒரு தலித்தை தமிழ்நாட்டில் முதல்வராக ஆக்குவது அப்படின்னா அது சொல்லிட்டு நீ வெளியே வந்த. இதுதான் என்னுடைய கொள்கை, கோரிக்கை, என்னுடைய கடமையாக இருந்தது. ஆனா அது கூட்டணி இதனால அதனால செய்ய முடியல, அதனால இந்த கட்சி வேண்டாம், நான் வேற கட்சிக்கு போறேன்னு போனியில. இப்ப தாவேகால போயிட்டு மேடையில நீயே சொன்ன, இது அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா மேடையில சொன்னது. தலித் சிஎம் ஆகணும்னு சொன்னப்போ முதல் ஆதரவு குரல் விஜய் தான். இப்ப தாவேக்கால யாருமே இல்லையோ, யாரு தலித்துகள் இல்லையோ தெரியலையே. ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதான் திட்டியான ஏதோ அசிங்கமா திட்டுறாங்க. சாதி பேரை சொல்லி தலித்து கிடைக்கிற மரியாதை அதுதான். தாவேக்கால தான். இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு துப்பாக்கானா? ஏன்னா அந்த பொண்ணு சொல்லுது, நான் 2 முறை தலைவரோட வீட்டு வாசல போய் நின்று வந்தேன். பொண்ணு அவங்க ஒரு உறுப்பினர் டைரக்டா சவால் விடுறாங்க, திட்டுறாங்க, அலிகேஷன் வைக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு துப்பு மசூர் கிடையாது. எங்கேயாவது பாத்ரூம்ல தண்ணி வரல, எங்கேயாவது தண்ணி வரலன்னா அதுக்கு திமுக காரன்னு சொல்ல தெரியும். திமுக ஏன் நடவடிக்கை? நீ ஏண்டா டைரக்டா ஒருத்தவங்க ஓப்பனா சொல்றாங்கடா, ஓப்பனா சொல்றதுக்கே நடவடிக்கை எடுக்கல. திமுக என்ன வடிதுன்னு பாக்குறது நேரம் இருக்குது. கேக்குறாங்க, என்னை பத்தி இப்படி சொன்னில, என் சாதி பேரை சொல்லி இப்படி எனக்கு கேரக்டர் பண்ணி அந்த கெட்டவர்கள் திட்டினில, நான் இங்க நிக்கிறேன், என் முன்னாடி கூட சொல்றா அப்படிங்கிறது. இதனாலதான் சொல்றோம், நீ திமுக யோக்கியனா இல்லையா எங்களுக்கு தெரியாது, நீ யோக்கியம் கிடையாது. திமுக கேள்வி கேட்கறது உனக்கு யோக்கியது கிடையாது. இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம். திமுக அடுத்த பிரச்சனை. திமுக கேள்வி கேட்கறது எந்த பயலுக்கும் யோக்கியதை கிடையாது. திரும்ப திரும்ப நாம் பதிவு செய்ய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது மட்டும் நம்ம வேலை. அவங்க அபிடவிட் போட்டுறாங்க, எடுத்து கொண்டு போய் இந்தாங்க வச்சு அவ்வளவுதான். ஏன் தெரியுமா இவனுக்கு இவ்வளவு ரெட்டனாக்கா இருக்கானுங்க, இவ்வளவு அரசியல் அபத்தமா இருக்கிறானுங்க, இவ்வளவு ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர்ல இருக்காங்க அப்படின்னா அவருடைய தலைமை எப்படி? அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு, பாக்குறீங்களா? ஏசி குமார் வீட்டை காலி செய்யும் தகவல் தெரிந்து நியூஸ் தமிழ் குழுவினர் அங்கு சென்ற நிலையில் ஏசி குமாரின் சகோதரி ஒருவர் ஆவேசமாக விஜயை விழுத்து வாங்கினார். விஜய் என்ன கடவுளுக்கு என்ன தனியா கொஞ்சம் உட்கார வச்சிருக்காங்க. அவர் மனுஷங்கள தான் 10 மாசம் பிறந்தவர் தானே. கடவுள் போனோம், அது ஒரு நாள் போகும், ஒரு நாள் ரோட்ல நிற்பாரு. மொத்தத்துல விஜய் கிட்ட வேலை செய்யணும்னா நல்லவனா இருக்கக்கூடாது, நல்லவனா இருக்க முடியாது. நல்லவனா இருந்தா இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் செய்யணும், கூட இருக்கிறவங்க சொல்ற மாதிரி ஆல்ரெடி அடிக்கணும், என்னெல்லாம் பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணணும். அப்பதான் அவங்க கூட வேலை செய்ய முடியும். புரியுதா? அதாவது நீங்களே பல வீடியோக்குள்ள சொல்லிருக்கீங்க, இவன் பர்சனலாவே இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இவன் பர்சனல் சர்க்கிள்லயே ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அந்த ஆள் பயங்கர சாடிஸ்டிக்கா இருப்பான். இல்ல வேலை பாக்குறவங்க மண்ணவாரி தூத்துற அளவுக்கு இருக்காங்க. முருகதாஸ் ஒரு வாட்டி சொன்னாப்புல, இல்ல இவன் ஆன்ல ஒரு மாதிரி இருப்பான், ஆஃப்ல கேமரா ஆன்ல ஒரு மாதிரி இருப்பான், கேமரா ஆஃப்ல ஒரு மாதிரி இருப்பான். எது நடிப்பு? சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப். உண்மையிலே சொல்றேன், அது ரொம்ப வெரி டேஞ்சரஸ் அப்படி பிஹேவ் பண்றது. ஆமா, அது கொஞ்சம் நம்ம யோசிச்சு. ஏன்னா அவரோட வாழ்க்கை வரலாறு சொல்லும் போது நிறைய அடிபட்டு மிதிப்பட்டு தான் வந்திருக்கிறாப்புல, ஒரு சாதாரணமா வரல. அப்படி அந்த மாதிரி வர்றவங்க மைண்டு கொஞ்சம் கலக்கமா இருக்கும். அதை கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்ணலன்னா அது மிஸ் ஆயிடும். இங்கதான் நிற்கும். அது சைக்கிக்காம திடீர்னு கத்துறது. நம்ம அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்க இதேதான் அண்ணாமலை இப்ப கத்துறாப்புல, இல்ல திடீர்னு நல்லா பேசிட்டு இருக்கான், நல்லா பேட்டி கொடுக்குறான், பயங்கரமா இன்டெலக்சுவலா பேசுவா, திமுக சில நேரத்துல புகுந்து விட்டுருவா, தமிழ்நாட்டு சில நேரத்துல புகுந்து விட்டுருவா, என்னவே தெரியாது. காலையில சில நேரம் பார்த்தா திடீர்னு கடிச்சு வைக்கிறான். இல்ல காலையில சொல்லியிருப்பாப்புல, திமுக எல்லாம் ஒண்ணுமே பண்ணலைங்க, சாயல் விட திமுக ஜெயிக்கும். அதாவது கன்சிஸ்டன்சிங்கிறது இருக்குல்ல, அது எல்லா இடத்துலயும் எல்லா விதத்திலையும் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனாக கன்சிஸ்டன்சிங்கிறது பேலன்ஸா இருக்கணும். அது அரசியல்ல ரொம்ப முக்கியம்.
அந்த கன்சிஸ்டன்சி இல்லாத பசங்க தான் இப்போ வர்றாங்க. அது அண்ணாமலையா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அதுதான் அது வந்து கன்சிஸ்டன்சி சுத்தமா கிடையாது இவங்களுக்கு. மாலையில ஒண்ணு பேசுறாங்க, காலையில ஒண்ணு பேசுறாங்க. யாரு அந்த லேடியா, யார் அவங்க வீட்டுல வேலை பார்க்குற லேடியா? ஆக்சுவலி இந்த விஷயத்துல நமக்கு என்னன்னு உண்மையிலே தெரியல. இது நம்ம தெரியாம பேச முடியாது. அவங்க ஏதோ வந்து வீட்டை விட்டு வரட்டி விட்டதா அவங்க பேசுறாங்க, சொல்றாங்க. ரொம்ப நாளைக்கு ஒரே ஆட்கள வேலை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாப்ல. அதாவது இது ரொம்ப ரூட்டடான பிரச்சனை. இது வந்து எதிர்த்தாப்புல ஒருத்தன் வரான், இவர் இப்போ வெளில போறப்ப எதிர்த்தாப்புல வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க வராங்கன்னா உடனே வந்து அவ்வளவுதான் நீ ஃபயர்ட் அப்படின்றாப்லையா. சகுனம் பார்க்கறானோ என்னங்க? இல்ல கூட குறுக்க வந்தா நீ எப்படி என்ன எதிர்த்தாப்புல வரலாம், நீ எப்படி நான் ஃபேஸ் பண்ற மாதிரி வரலாம்? இது அப்படிலாம் விஜய் கேட்பாரான்னு டவுட்டா தான் இருக்கு. மண்ணள்ளி வைக்கிறாங்க இல்ல, அப்புறம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் மண்ணள்ளி வச்சு திட்டுறானா சும்மா திட்டுவாங்களா? இல்ல இது கொஞ்சம் நம்ம வந்து இதை வந்து நம்ம டக்குன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஒரு ரொம்ப பர்சனலா மேட்டருக்குனால விசாரணைக்கு உட்படுத்தி இந்த லைட்டு போட்ட சீனை நினைச்சு பார்த்துட்டு இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க, லைட் போட சீரியல் நினைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இது வந்து உண்மையிலே இல்ல இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அவங்க நார்சிஸ்டிக்கா இருக்கலாம், உண்மையா கூட இருக்கலாம், தெரியல நம்மளுக்கு. ஆமா, அதனால வந்து இப்ப புரியுதா அந்த ஆளு சைக்கிள் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்ல. அதான் சொல்றேன், இந்த பிரச்சனையில என்னன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் 3-4 பிரச்சனை வந்துச்சுல, அதெல்லாம் நான் ஓப்பனா சொல்லுவேன், எங்க வேணா சொல்லுவேன். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 2 சைடு நம்ம கேட்கணும். ஏன்னா ஒரு சைடு தான் அது வெளில வந்துருக்கிறதுனால நீ சொல்றது ரொம்ப பண்ணையார்ட்ட மைக்க மாட்டு எங்க வீட்டுல வேலை வைக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ண கேட்டுருங்க பாப்போம். இல்ல நீ சொல்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. ஒருத்தன் வீட்டை விட்டு வெளில போகும்போது எய்த்தாப்புல வரக்கூடாது, வேலை பார்க்கறாங்க, விதவை பெண்கள் வரக்கூடாது, காலி கூடத்தோட தூக்கிட்டு வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் சகனம்லாம் இருக்குது. ஐயோ நீங்க வேற ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் எழுதியிருக்காரு ட்விட்டர்ல. அவர் வந்து சினிமா ஜேர்னலிஸ்டா இருந்தப்போ, சினிமா ரிப்போர்ட்டரா இருந்தப்போ அவருக்கு வந்து அப்போதான் இந்த பனையூர் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்களாமா. பனையூர் வீடா இன்னொரு வீடோ கட்டிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே வேலை பார்க்கறதுக்கு, இந்த கட்டட வேலை பார்ப்பதற்கு தொழிலாளர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த ஆள் காலைல வாக்கிங் போகிறதுக்கோ இல்லை வெளில போகிறதுக்கோ கிராஸ் ஆகும் பொழுது பார்த்து கை காட்டி இருக்கிறாங்க அங்கே கட்டட தொழிலாளர் இருக்கிறவங்க. உடனே ஒரு 2 நாளில் மறைக்கிற மாதிரி பெரிய செவுரு ஒன்று கட்ட சொல்லிட்டான். அவங்க பார்க்க தடுப்பு சுவர் ஒன்றும் பார்க்க வேண்டாம், எது இந்த கிரீஸ் தடவுற ஃபார்முலா அதை வந்து அப்பயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, இந்த அலிகேஷன்லாம் நம்புற மாதிரி இருக்கா? இருக்கு, வாய்ப்பு இருக்குது. அப்ப இது ஒரு மென்டல். சில நடிகர்கள் ஒசரமாவே சில கேட் வைக்கிறது, ஒசரமா செவுறு வைக்கிறது, அது சில நடிகர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. அதுவே என்ன சொல்றது, அது தீண்டாமை தெருவு சுவர் மாதிரி தான் அது. இது தெருவுக்கு நடுவில் இருந்தா மட்டும் இல்ல, வீட்டு வாசல் இருந்தாலும் அப்படிதான் அது. அப்ப பாத்துக்குங்க, இது கட்சியா இல்ல வேற எதுமானு.